வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு வழியாக சிங்கப்பூர் லேண்டிங் ஆகிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளைட்லேருந்து வெளியே வந்த உடனே வீடியோ எடுத்துட்டோம். அதனால் ஏர்போர்ட்டை திருப்பி நம்ம உள்ளே எடுக்க முடியாதுல்ல, அதுக்கான டைம் கிடைக்கணும்ல. காலையில் இறங்கின உடனே ஏர்போர்ட்டை ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ எடுத்துருவோம். ஏன்னா நமக்கு டைமிங் எப்படி இருக்குன்னு தெரில, இப்போ வண்டி வந்துடுச்சா வரலையானு தெரில. அதனால் நம்ம போயிட்டு வெளியில் போய் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே கிடைக்கிற டைமுக்குள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவை எடுத்துருவோம். எல்லா ஏர்லைன்ஸ் வண்டியும் இறங்குது இங்கே. அதனால் நம்ம கொஞ்சம் கிடைச்ச டைமை யூஸ் பண்ணி வீடியோ எடுத்துருவோம். ஒரு வழியாக இப்போ இங்கேருந்து நம்மளுக்கு வெளியில் போகிற டைமுக்கு வந்துடுச்சு. இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி வெளியே போயின்னே இருக்கிறாங்க. அதனால் நம்ம மூவ் பண்ணி போகிற டைமுக்குள்ளே வெளியே போயிட்டு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் இருக்கிற டைமை யூஸ் பண்ணிப்போம். இப்போ வெளியே வந்தாச்சு. ஒரு வழியாக எல்லோரும் இது எங்கள் ஃபேமிலியில் ஒரு சில பேரோடு சேர்ந்து நாங்கள் வந்திருக்கிறோம். இப்போ வெளியே பேக்கோடு எமிக்ரேஷன் ஒர்க்கெலாம் பார்த்துட்டு அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் வெயிட்டிங் பண்ணுறதுக்காக அப்படி வந்தோடனே பார்த்தா இங்கே ஒரு கார்டனே பார்த்திங்கன்னா சிங்கப்பூருக்குள்ளே பெரிய கார்டன். அது எந்த அளவுக்குன்னா ஒரு பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லு அவ்வளோ அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பசங்க விளாட்றதுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு இருக்குது பாருங்களேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்டாக ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இதே கொஞ்ச நேரத்துக்குள்ளே எப்படி மாறப்போகுது பாருங்க. பார்த்தீங்களா, இது இந்த மாதிரி இருக்குது ஏர்போர்ட்டுக்குள்ளே. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ஏர்போர்ட்டுக்குள்ளேயே நாங்கள் எமிக்ரேஷன் பண்ணிவிட்டு வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட்டிங் ஆகல, ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வரவங்களுக்குலாம் கொஞ்சம் டைமிங் இருக்குது. அதுக்குள்ளே கொஞ்சம் பசங்களை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் வெளியே பார்த்தா இந்த மாதிரி ஒரு இடம். இது பாருங்கள், ஏர்போர்ட். இது இந்த பக்கம் பார்க்கும்போது இந்த சைடில் ஏரோப்ளேன் நிற்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கார்டன் இருக்குது நம்மளுக்கு. அப்போது எந்த அளவுக்கு பார்த்தீங்களா, உள்ளே ஒரு ஊரே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம கொஞ்சம் எல்லாரும் வந்தவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ரெஸ்ட் எடுத்து முடித்தோன்னா அடுத்து நம்ம வண்டி வந்துருச்சுன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம லக்கேஜ் எடுத்துகிட்டு அப்படியே லிஃப்ட்டில் அப்படியே போயிடலாம். இது பாருங்கள், எல்லாருமே அப்படியே நின்னா போதும், லிஃப்ட் அப்படியே தானாக போகிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எக்ஸ்கலேட்டர் மேலேருந்து கீழே ஏறாமல் இருக்கும், கீழேருந்து மேலே ஏறுற மாதிரி இருக்கும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்கலேட்டர் அது அப்படியே மூவ் பண்ணிகிட்டே போகுது.